السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الخمر أم الخبائث، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய நண்பர்களே, தோழர்களே, இந்த வாரம் இந்த நாளில் உங்களிடத்திலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய இளைஞர் சமுதாயத்திலே, அதிலும் குறிப்பாக கல்லூரி கல்வியில் பயிலும் இளைஞர்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே குறையோடி போன இரண்டு விஷயங்கள், அவை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த இரண்டு விஷயங்களை நாம் கைவிடுவது, கை கழுவது, அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்த இரண்டு விஷயங்கள் தற்காலத்தில் இளைஞர்களிடத்தில் குறையோடி போன இரண்டு விஷயங்கள். என்ன விஷயங்கள் தெரியுமா? இரண்டு விஷயங்கள். என்ன விஷயங்கள் சொல்லுங்க பாப்போம். சமூக தீமைகள்ல மிகவும் மிகவும் மிக முக்கியமான இரண்டு சமூக தீமைகள். என்ன ரெண்டு தீமைகள்? ஒன்று போதை, மற்றொன்று ஆபாசம். இந்த இரண்டும் இளைஞர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக கல்லூரி பருவ மாணவர்களிடத்திலே இரண்டு கண்களை போன்று ஆகிவிட்டது. இந்த ரெண்டு கண்ணு இருந்தா அவசியம், பார்க்கிறதற்கு ரெண்டு கண்ணு அவசியம், அப்படிதானே? இன்னைக்கு ரெண்டு கண்ணு வேணுமோ இல்லையோ, இந்த இரண்டும் இளைஞர்களிடத்திலே குடிகொண்டிருக்கிறது. ஒன்று என்னது? போதை. மற்றொன்று என்னது? ஆபாசம். இருக்குதா இல்லையா? கண்கூடாக இந்த கால சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப நீங்கள் எல்லாம் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். நீங்கள் நாளைக்கு தலைவராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது சைத்தானாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? யார் சைத்தான் ஆசைப்படுறா? யார் கை தூக்க மாட்டீங்க? அப்ப நாளைய தலைவர்களாக, சிறந்த கல்விமான்களாக, சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளாக
ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக வாழத்தான் நீங்கள் ஆசைப்படுவீர்கள், அப்படிதானே? இந்த எண்ணங்கள் உங்களிடத்திலே இருக்கிறது. இந்த அழகான எண்ணங்களை சீர்குலைப்பது சைத்தானுடைய நடவடிக்கை. அப்ப அந்த சைத்தானுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களிடத்திலோ தவறாக நடக்கக்கூடிய மாணவர்களிடத்திலோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொடர்பு வைக்கக்கூடாது. உங்களுடைய பெற்றோர் எந்த அளவுக்கு கடன் வாங்கி, சில பேர் கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்குவான் படிக்க வைப்பதற்காக. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி, தகப்பன் படிச்சிருக்க மாட்டான், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். ஆனால் நீங்கள் வானளாவிய அளவிற்கு உயர வேண்டும், என் மகன் உயர்ந்த மனிதனாக ஆக வேண்டும் என்ற ஆசையில நமது தாய்மார்கள் வயிற்றில கங்குகளை கட்டிக்கொண்டு பையன் போன மாதிரி திருப்பி வருவானா, ஒழுங்கா போனா வரும்போது ஆடிட்டே வர்றானா, அப்படி எண்ணங்கள் வருகிறது. அப்படித்தான் இந்த சமூக அமைப்பு சீர்குலைந்து போயிருக்கிறது. எனவே இந்த 2 விஷயங்களில் இருந்து நீங்கள் இந்த இளமை பருவத்தில் உங்களை தற்காத்துக் கொண்டால் நிச்சயமாக நாளைய தலைவர்கள் உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். இந்த கல்லூரியிலிருந்து வெளியாகக்கூடிய நீங்கள் ஒரு சமுதாய தலைவராக, ஒரு சமய தலைவராக நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது லட்சோப லட்சோப மக்கள், இளைஞர்கள் உங்களை வழிகாட்டியாக ஆக்கி கொண்டு உங்களை பின்பற்றுவார்கள். சுருக்கமா சில விஷயத்தை சொல்றேன். மது என்பது எந்த காலத்திற்கும் ஆகவே ஆகாது. மது என்பது, போதை என்பது, மது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு சொல்லப்படுகிறது. நம்ம போதன் வச்சுக்கிடும். இந்த போதையை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல் ஹம்ரு முஸ்கிருன், மது என்பது போதை தரக்கூடியது. வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராமு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நாம போதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா விதவிதமான ரூபத்தில் வருகிறது. எந்த ரூபத்தில் வருகிறது? கல் வடிவத்திலே வருகிறது, கள்ள சாராய வடிவத்திலே வருகிறது, வீணா போன கஞ்சா வடிவத்திலே வருகிறது, அபின், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஒயினு, பீர் தான் பீர் முகமது சொல்ல, பீர், ஜின்னு, இப்படி ஒரு 10 வகையான போதைப் பொருட்கள் இருக்கிறது. மதுவும் ஒன்று. அப்ப போதை தரப்படக்கூடிய எல்லா பொருளுமே இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது? தடை செய்திருக்கிறது. நாம என்ன நினைப்போம்? பீர் அடிக்கலாம், பீர்ல போதை, அது கிடையாது. பீர் ஹலால் கிடையாது. சில மாணவர்கள் ஜாலியா இருப்பதற்காக வேண்டி சில கெட்ட பசங்களோடு சேர்ந்து பீர் அடிக்கலாம், அதுல ஆல்கஹால் கிடையாது, எல்லாமே ஹராம். ஒரு அணு அளவுக்கு போதை தரக்கூடியதாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன செய்கிறது? இதை தடை செய்கிறது. அப்ப போதை ஒழிப்பு இந்த வருஷம் மாநில ஜமாத்துல் உலமா சபை ஒவ்வொரு வருஷமும் மீலாது விழா கொண்டாட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறது. இந்த வருஷம் அழகான ஒரு நமக்கு ஒரு தகவலை தந்திருக்கிறது. என்ன தகவல் அப்படின்னா, நபி பிறந்த மாத மீலாது விழா, சமய நல்லிணக்க விழா, போதை ஒழிப்பு விழா, இந்த 3 தலைப்புகளின் கீழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை
நடத்தியது விழிப்புணர்வு. சரியான விழிப்புணர்வை இந்த சமுதாய இளைஞர்களிடத்திலே மாநில ஜமாத்துல் உலமா சபை கொண்டு சென்றது. நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இப்ப அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். மதுவினால் ஏற்படக்கூடிய பல விளைவுகள் இருக்கிறது. இப்ப நாம சொல்றோம், ஆயிரம் ஆண்டுகள் புறையோடி போன ஒன்று தான் போதை. இது ஒரே நாளில் தடுத்து நிறுத்திவிட முடியாது, அப்படிதானே? போதைக்கு அடிமையாக கூடிய மனிதன் கூட ஒரே நாள்ல போதைக்கு போக மாட்டான். கொஞ்சம் என்ன செய்வான், பான்பராக்க போடுவான், வாயில போடுவான். நல்ல பான்பராக்க கசக்கி வாயில வச்சு கொஞ்சம் போதை, அதிலேயே காலத்தை தள்ளுவான். மாட்டு வண்டி மாதிரி சக்கடின்னு போயிட்டே இருக்கும். இந்த போதை பத்தாது என்பதற்காக வேண்டி போயில அதுல பழக்கப்பட்டு அதை அனுபவித்து விட்டு அந்த போதை பத்தாது என்பதற்காக வேண்டி எடுத்த உடனே போதை வேணும், கஞ்சா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான். ஆரம்பத்தில் பயம் இருக்கும். பயந்து பயந்து மறைந்து மறைந்து போதையை பயன்படுத்தக்கூடிய குடிமகன்கள் கடைசியில வீதிக்கு வந்துடுவான். தக்காளி முத்துனா சந்தைக்கு வரும், கத்தரிக்காய் முத்துனா சந்தைக்கு வரும். கடைசியில பார்த்தா தக்காளி முத்துன மாதிரி அதிலே அடிமையாகி விட்டால் வெளியே எல்லாமே வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி, போதையே வாழ்க்கை, போதை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை என்ற நிலைமைக்கு இந்த சமூகம் சில மாஃபியா கும்பல், இந்த போதைக்கான ஒரு மாஃபியா கும்பல், இந்த நெட்வொர்க் உலகளாவிய அளவுக்கு இருக்குது. இதனுடைய சங்கிலி தொடர் ஒன்றை நாம் அறிந்துவிட்டால் போதாது. உலகளாவிய அளவுக்கு போதை மாஃபியா கும்பல் அதனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் உலகளாவிய அளவிற்கு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்ப போதைக்கு அடிமையானவர்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மீட்டெடுக்க வேண்டுமே தவிர ஒரேடியா பார்த்து அத்தாக்கார பார்த்து பெல்ட் அடிச்சு அடிச்சிருவான் நாளைக்கு குடி அப்படிலாம் உடனே கேட்க மாட்டான். இஸ்லாமே என்ன சொல்லுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் வஹி வருகிறது, அப்படிதானே? இறைவனுடைய தூதுவ செய்தி வருகிறது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தாங்க. இந்த 13 வருஷமும் அரபு மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மது பிரியர்களாகத்தான் இருந்தார்கள். மது குடிச்சதான் செஞ்சாங்க. அதுல உயர்ந்த குலத்தில், உயர்ந்த கோத்திரத்தில், ஒழுக்கத்தில் தேறிய சில நபி தோழர்கள், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாகவே நல்ல மனிதர், ஏற்ற பிறகும் நல்ல மனிதர். முன்னாலையும் தொட்ட கிடையாது, பின்னாலையும் தொட்டது கிடையாது. ஆனால் பெரும்பாலான நபி தோழர்கள் என்ன செய்வாங்க? மது அருந்துவார்கள். வஹி இறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மதுவையும் அறிந்து கொண்டே இருந்தார்கள். 13 வருஷம் மக்காவில் நபியை பின்பற்றிய நபி தோழர்கள் மதுவை அறிந்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 10 வருஷத்துல முதல் 3 வருஷங்கள் ஹிஜ்ரி 1லையும் நபி தோழர்கள் மது அருந்தினார்கள், ஹிஜ்ரி 2லையும் நபி தோழர்கள் மது அருந்தினார்கள், ஹிஜ்ரி 3 ஆண்டுகள் வரைக்கும் நபி தோழர்கள் மது அருந்தினார்கள். கடைசியில தான் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மதுவை தடை செய்கிறான். அப்ப கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வகி இறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மது என்பது தடையாக்கப்படவில்லை. கடைசியில 16 வருஷம் கழிச்சு தான்
அல்லாஹ் மதுவை தடை செய்கிறான். அந்த மது தடையை கூட அல்லாஹ் எப்படி செய்யறான் தெரியுமா? மனுஷனுடைய தன்மையை அறிந்து கொண்டு அல்லாஹ் படிப்படியாக 4 கட்டமாக மதுவை தடை செய்கிறான். எத்தனை கட்டம்? 4 கட்டங்களாக. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றானா, சுருக்கமா சொல்றேன். வமின் சமராத்தின் நஹீலி வல் அகனாபி தத்தஹிலூன மின்ஹு சக்கரன் வ ரிஸ்கன் ஹசனா. சூரத்துன் நஹல் 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதாவது பேரீச்சங்கனிகளில் இருந்தும் திராட்சை கனிகளில் இருந்தும் நீங்கள் மதுவையும் தயாரிக்கிறீர்கள், நல்ல ஆகாரத்தையும் தயாரிக்கிறீர்கள். இந்த மதுக்கு எதிர்ப்பதம் அல்லாஹ் என்ன சொல்ற? நல்ல ஆகாரம் சொல்றான். அப்ப நல்ல ஆகாரம் என்று சொன்னால் அதற்கு எதிர் பதம் என்னது? கெட்ட ஆகாரம். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மது நல்ல ஆகாரம் இல்லை. இந்த 2 வகை கனிகளில் இருந்து நல்ல ஆகாரத்தையும் நீங்கள் தயார் செய்கிறீர்கள், கெட்ட மதுபானத்தையும் நீங்கள் தயார் செய்கிறீர்கள். அது கெட்டது, தேவையில்லை. அல்லாஹ் முதல் தடவையா சொல்றான், மனுஷனுடைய தன்மையை அறிஞ்சு. 2வது, மதுவினால் தீமைகள் அதிகம். அதாவது மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மேலும் சில அன்சாரி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுறாங்க. மதுவும் சூதுவும் அறிவையும் பொருளையும் நாசப்படுத்துகின்றன, இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையில்லை என்று முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2ஆம் கட்டமாக என்ன சொல்றான்னா, சூரத்துல் பக்ரா 2வது சூரா 219வது வசனத்தில் யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசீர். நபியே நாயகமே, நபி தோழர்களில் சிலர்கள் மதுவை குறித்து கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். நபியே நாயகமே, நீங்க சொல்லுங்க, 2லையும் பெரும் பாவம் இருக்கிறது. மதுவிலையும் சூதாட்டத்திலையும் பெரும் பாவம் இருக்கிறது. கொஞ்சம் பயன், ஆனா பெரும் பாவம், அதிகமான பாவங்கள் இருக்கிறது. அவ்விரண்டின் பயனை விட அவ்விரண்டின் பாவங்கள் மிகப்பெரியது. அப்ப மது அருந்துவது மிகப்பெரிய பாவம். அதுல நன்மையை விட தீமைகள் அதிகமா இருக்குதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2ஆம் கட்டமாக சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் தவிர்ந்து விடுறாங்க. அப்படி சில பேர் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க சஹாபாக்கள். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது இல்லத்தில் விருந்தளித்தார். விருந்தில் அங்கே எண்ணெய் மது பரிமாறப்படுகிறது. விருந்து வைக்கும் பொழுது அரபிகள் என்ன செய்வாங்கன்னா, அப்ப மது கோப்பைகளை வைத்து அங்கே மதுவும் பரிமாறப்படுகிறது. சில பேர் அடிக்கிறான், மது அடிச்சிருந்தான், குடிச்சிருந்தான். குடிச்சா என்ன ஆகும்? மது உள்ள போனா மதுவுக்கு பெயர் அல் ஹம்ர், திரை, அறிவுக்கு திரையாக அது ஆகிவிடும். இந்த சமயத்தில் நல்ல பிரியாணி சாப்பிட்டு மதுவை குடிச்சுக்கிட்டு மக்ரிபுடைய பாங்கு சொல்லப்படுகிறது. அவ சஹாபாக்கள்லாம் மக்ரிப் தொழுகைக்காக போறாங்க. அதுல ஒரு குடிமகன் நபி தோழர் நல்ல குடிச்சிட்டு இருக்கிறார், நல்ல சாப்பிட்டு சரக்கு அடிச்சிருக்கிறார். சரக்கு அடிச்சவர் இமாமா நின்று தொலை வைக்க போறார். ஓதுறார், மக்ரிப் தொழுகை நடக்குது. அல்ஹம்து சூரா எல்லாம் ஓதிடுறாரு. அல்ஹம்து சூராக்கு அப்புறம் துணை சூரா ஓதணுமா இல்லையா? என்ன சூரா தெரியுமா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத். அதை நீங்க சூரா ஓதி பாருங்கள், தெரிஞ்சிடும். சின்ன சூரா தானே. இந்த சூறாவில் லா லா என்று 4 இடங்கள் வருகிறது. எத்தனை லா வருகிறது? லா லா என்று 4 இடங்கள் வருகிறது. அப்ப இறை மறுப்பாளர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்களை, கற்சிலைகளை நான் வணங்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த லாவை எடுத்தா என்ன ஆயிரும்? ஆபுது மா தஅபுதூன், நீங்க என்ன வணங்குறீங்க அதை தான் வணங்குறேன். பெரிய இணை வைப்பாயிரும். நீங்கள் என்ன கற்சிலைகளை வணங்கிறீர்களோ அதைத்தான் நான் வணங்குகிறேன் என்று அர்த்தமாகிவிடும். லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள்
குஃபார்களே, நீங்கள் வணங்கக்கூடியதை, அப்ப நான் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் அப்படின்னு இருக்கும். அதுல லாபம் எடுத்துருவாரு. அப்ப அதுல லாபம் எடுத்தா என்ன ஆகிரும்? அப்ப நீங்கள் வணங்கக்கூடியதை நாங்க வணங்குறோம், நாங்க வணங்கக்கூடியதை நீங்க வணங்குறோம், இப்படி அர்த்தம் ஆகிரும். அப்ப அல்லாஹ் பார்த்த, ஆகா, தொழுகையிலேயே நமக்கு இணை வைக்கிறாங்களே மது குடியர்கள், மது பிரியர்கள் சொல்லிட்டு மூன்றாவது கட்டமாக சூரத்து நிசாவில் வருகிறது 43வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. ஈமான் கொண்டோரே, நீங்கள் போதையாக இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அந்த போதை நிலையில தொழுகையின் பக்கம் வராதீங்க. அப்ப சில சஹாபாக்கள் 5 நேரம் தொழுக, அப்ப குடிச்சிட்டோம்னா தொழுகைக்கு போகணும், இப்படி முக்காவாசி பேர் ஒதுங்கிட்டாங்க. ஒரு சில பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது கட்டமாக இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் சொல்றான், மது என்பது நிரந்தரமான தடை. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த வசனம் இறங்கியது. அப்ப சூதாட்டமும் மதுவும் நிரந்தரமான தடையாக உங்களுக்கு மீது ஆக்கப்பட்டிருக்கிறது. இது ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலாக இருக்கிறது. இதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். மதுவின் மூலமாக ஷைத்தான் உங்களிடையே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்துகிறான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் 4வது கட்டமாக சொல்லித்தான் மதுவை அப்படியே படிப்படியா 4 கட்டமா இப்படித்தான் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். மதுவை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எடுத்த எடுப்புல தடை செய்ய முடியாது. அதிலேயே ஊறி போயிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இழுத்து கொண்டு வர வேண்டாம். இதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. உலகிலேயே அதிகமாக மது குடிக்கப்படும் நாடு எந்த நாடு? உலகிலேயே சரக்கு அடிக்கப்படும், அதிகமாக சரக்கு அடிக்கப்படும் நாடு எது? நமது இந்தியா. இதுல பெருமையே கிடையாது. இந்தியா தான் நம்பர் 1 டாஸ்மாக்ல, போதையில. சரி, இந்தியாவிலேயே அதிகமாக சரக்கு அடிக்கக்கூடிய மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடு. இந்த 2லையுமே நமக்கு பெருமை கிடையாது. அப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப மது என்பது குடியை கெடுக்கும். முதுமொழி காந்தியடிகள் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மதுவை விற்று அப்பணத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் குடிப்பது சிறுநீர் குடிப்பதற்கு சமம் என்று சொல்றார். அப்ப மது சம்பந்தமாக எல்லா பழமொழிகளும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாகவே சொல்லிக்கார். மது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு. ஒரு டேட்டா ஒன்று சொல்றேன். இப்போ மது எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிறது, அதிகமாக இருக்கிறது அப்படின்னா 2002 2003 வரைக்கும் மதுவினுடைய ஆண்டு வருமானம் தமிழகத்தில் 2829 கோடி. நல்ல கவனிச்சுக்கணும். அதுவே 2003 2004 3639 கோடி மது வருமானம். 2004 2005 அந்த பருவ ஆண்டுகள்ல 4872 கோடி. 2005 2006 வரைக்கும் 6086 கோடி. 2006 2007 வரைக்கும் 7300 கோடி. 2007 2008 வரைக்கும் 8822 கோடி. 2008 2009 வரைக்கும் 10601 கோடி. 2009 2010 வரைக்கும் 12491 கோடி. நல்ல வளர்ச்சி, அபார வளர்ச்சி. 2010 2011 வரைக்கும் 14965 கோடி. 2011 2012 வரைக்கும் 18081 கோடி. இது ஒரு டேட்டா. இப்போ ஒன்று பாருங்க, இது வருஷ வருமானம். மதுவினால் அரசாங்கத்திற்கு கிடைத்த ஆண்டு வருமானம். அதாவது 2023 2024 முடிஞ்சு 25 தொடங்கியிருக்கு. அப்ப 2023 இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்க தெரியுமா? அந்த புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரே நாளில் 1000 கோடி தமிழ்நாட்டில் மது சரக்கு வித்து. ஆண்டு வருமானத்தில் மிஞ்சி போச்சு. ஆண்டு வருமானம் தான் 1000 கோடி இருந்தது. புத்தாண்டு தினத்தில்
எத்தனை கோடி ஒரே நாள்ல? 1000 கோடி. அப்ப லட்சோப கோடிக்கணக்கான இந்திய குடிமக்கள் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னொரு டேட்டாவை நான் சொல்ல, தமிழகத்தில் 6823 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. தமிழகம் முழு எத்தனை இருக்குது? 6823. காலேஜ் இருக்குதோ கல்லூரி இருக்குதோ இல்லையா, டாஸ்மாக் இருக்குது. சென்னையில் மட்டும் 441 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. இதுதான் புள்ளி விபரம். இப்போ 6 கோடி தமிழர்கள் இருக்கின்ற பொழுது 1 கோடி தமிழர்கள் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ 7 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க. 1.25 கோடியை தாண்டிட்டான். 7 கோடி தமிழர்கள்ல குடிகாரர்கள் எத்தனை பேரு? 1.25 கோடியை தாண்டி விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த டீனேஜ் பருவம் இருக்குதா இல்லையா, இந்த 15 20 வயசு வரைக்கும் 10% குடிக்கிறாங்க. தெரியாம குடிக்கிறான். வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறான். டேட்டா சொல்லுது. 20 30 வயசு வரைக்கும் 35% பேர் குடிக்கிறார்கள் இளைஞர்கள். 30 35 வயசு வரைக்கும் 37% குடிக்கிறார்கள். 35 50 வயசு வரைக்கும் 18%. அதிர்ச்சி ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இந்த டீனேஜ் பசங்க இப்போது அதிகமாக குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள். அப்ப நாம ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டாம். போதையின் பக்கம் நாம குடிக்கிறோம் நம்ம சொல்லல. ஒரு சில பேர்கள் தவறான பாதைக்கு செல்வார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த தவறான பாதைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று நாம சொல்றோம். மதியினால் ஏற்படக்கூடிய அந்த குடும்ப தீமைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது உடல்நலம் கெடுகிறது, குடும்ப கண்ணியம் சீரழிகிறது, நாம சேமித்து வைத்த குடும்ப பொருளாதாரம் அது அப்படியே பாழாகிறது, சமூக விரோத குற்றங்கள் பெறுகிறது. மதுவை அடிச்சிட்டோம்னா ரேப்பு கேஸ் நடக்குது. மதுதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மதுவினால் சட்டம் ஒழுங்கு கெடுகிறது. விபத்து, அதிகமான விபத்து. ஏன்? பைக்கில் போறான், 100ல போறான், 108ல வர்றான், எண்ணம் பார்த்தா டாஸ்மாக். இதுதான் சட்டம் ஒழுங்கு கிடைக்கிறது. விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகிறது, அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. மதுவினால் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், நாட்டினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. இது மதுவினால் ஏற்படக்கூடிய குடும்ப தீமைகள், மதுவினால் ஏற்படக்கூடிய தனி மனிதனுடைய பாதிப்புகள் என்று வருகின்ற பொழுது பகுத்தறிவை இழக்கிறான், மூளை பாழாகிறது, இதயம் சோலி முடிஞ்சிருது, நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, குடல்கள் பாதிப்பு, நரம்பு மண்டலம் பாதிப்பு. அதிகமா மது குடிச்சோம்னா கண் பார்வை போயிடும். இப்ப தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத சூழ்நிலை. இது தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மதுவினால் ஏற்படக்கூடியது. ஆனால் மதுவினால் சமூக தீமைகள் என்று பார்க்கின்ற பொழுது அடிதடி, ஆள்கடத்தல், பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை ஆகிய சமூக வன்முறைகள் இந்த மதுவினால் ஏற்படுகிறது. எனவே இந்த மதுவை இஸ்லாம் தடை செய்கிறது. அதே போன்று ஆபாசத்திலையும் இளைஞர்கள் ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, உலகம் முழுவதும் ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. 75 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஆபாச அடிமைகளாக இருக்கிறார். போனை திறந்தா நல்ல செய்தியை பார்க்கறான் இல்லையா, பலான செய்தி தான் பார்க்கறான். ஒரு நிமிஷத்திற்கு 28,000 பேர் ஆபாச படத்தை பார்த்துட்டே இருக்கிறான். கேட்டா படிச்சுட்டே, வீட்டில் கேட்டா புக்கு படிச்சுட்டு இருக்கமா, லெசன் படிச்சுட்டு இருக்கேன், அவன் அதை படிக்கல. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேர்? 28,000 பேர் ஆபாச படத்தை பார்க்கிறார்கள். சமூக வலைதளங்கள் இருக்கிறது, இணையங்கள் இருக்கிறது, அதிலே தேடுதல் எனும் பொறி இருக்கிறது. அந்த தேடுதல் பொறியில 20% மொபைல்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் 20% தேடுதான், அந்த படத்தை தேடுதான், பலானா படத்தை தேடுதான். இது ஆபாசம். இளைஞர்களே, நீங்கள் இந்த ஆபாசத்தில் மூழ்கி விட்டால் உங்களுக்கு ஆன்மம் குறைஞ்சு போயிடும், கல்யாணமே முடிக்க முடியாது. சர்வே சொல்லுது, நீ பார்த்து பார்த்து ரசித்தா கடைசியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விந்து விட்டவன் நொந்து கெட்டான். ஒரு பழமொழி. இது சிரிப்பதற்காக சொல்லவில்லை, சிந்திப்பதற்காக. ஆபாச படங்களின் மூலமாக
உங்களுடைய அறிவு வளம் குறைகிறது, உங்களுடைய ஒழுக்க மாண்பு சீரழி போகிறது, மானம் மரியாதை காற்றிலே பறந்து விடுகிறது, ஆபாசத்தின் மூலமாக ஆண்மையை இழக்க நேருகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆபாசத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த இணை வைப்பை பத்தி சொல்றான். அல்லாஹ் துஷ்ரிகு பி ஷையா, இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் சொல்றான். பில் வாலிதைனி இஹ்சானா. அதற்கு அடுத்து வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெரும் பாவங்களை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன், அதாவது வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ மானக்கேடான ஃபவாஹிஷ், இது ஆபாசம், மானக்கேடான காரியங்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். அப்ப ஆபாசம் பார்ப்பதை இஸ்லாம் எந்த பட்டியல வச்சிருக்குது? பெரும் பாவத்துல வச்சிருக்குது. கொலை செய்வது எப்படி பெரிய பாவமோ, இணை வைப்பது எப்படி பெரிய பாவமோ, அப்ப ஆபாசத்தை பார்ப்பது அதுவும் பெரும் பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷது ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, எவர்கள் மூமினான மக்களிடத்திலே ஆபாசத்தை பரப்புவதை பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கடுமையான தண்டனை உண்டு. ஆபாசத்தை பரப்புவது, அதாவது டெலிவிஷன்ல ஒளிபரப்பு தாங்க ஆபாசம், அந்த ஒளிபரப்பையும் எடுத்துக்கொள்ளும். நாம செல்போன் மூலமாக அந்த ஒளிபரப்பை பார்க்கிறோமா இல்லையா, அந்த காணொளி காட்சியும் இதை எடுத்துக்கொள்ளும் இந்த வசனம். அப்ப ஆபாசம் படம் பார்ப்பதையும் எடுத்துக்கொள்ளும், ஆபாசம் படம் காட்டுவதையும் எடுத்துக்கொள்ளும், அப்ப ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதையும் எடுத்துக்கொள்ளும். இப்படி ஆபாசத்தை பரப்புவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கடுமையான தண்டனை என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே இரண்டு கண்களை போன்று ஆகிவிட்ட மதுவையும் ஆபாசத்தையும் நாம் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உறுதிமொழி எடுப்பலாமா இன்ஷா அல்லாஹ்? கண்டிப்பாக. இனிமேல் நான் மது அருந்த மாட்டோம்னா மது பக்கமே செல்ல மாட்டேன். மது அருந்தக்கூடியவர்கள் இல்ல. ஒரு சொல்லுவ உங்களுடைய மனசாட்சி அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் சாதாரண உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எந்திரிக்க ஒரு நிமிஷம். பாவங்களின் தாயான சமூக தீமைகளின் பாவமான குடும்பங்களின் பாவமான மதுவையும் ஆபாசத்தையும் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் அதற்கு துணையாக இருக்க மாட்டோம், அதன் பக்கம் செல்ல மாட்டோம். இறைவன் மீது சத்தியமாக இந்த ரெண்டு சமூக குற்றங்களில் இருந்து எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்கிறோம்.